ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே பெருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்கள்லாம் பெருகி வரும். ஆடி 18 பெருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பழைய காலத்தில் இதெல்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு சோஷியல் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. மாதம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு பச்சை பரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உற்சவத்தில் இருக்கும். ஸோ பச்சை பரத்தல்னால் என்னென்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஆடி மாதம் அப்படின்னு துவங்கிட்டாலே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் மேம். ஆடியிலேருந்து நிறைய பண்டிகைகள் வந்து நமக்கு ஹிந்து சமுதாயத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மக்களும் ரொம்ப கோலாகலமாக அது எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க. நம்மளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுகளாக கொடுத்துட்டு வரோம் மக்களுக்கு. இன்னைக்கு வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆடி 18ஆம் பெருக்கு. ஸோ ஆடி பெருக்கு அப்படின்னாலே பெருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்கள்லாம் பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆடி பெருக்கோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன மேம்? பெண்கள் அன்னைக்கு என்ன செய்யணும்? பொதுவாக வந்து நம்ம நாட்டில் வந்து வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கை வழிபாடுகள் நிறையா இருந்தது. இயற்கைக்கு நன்றி தெரிவித்தல் தான் இதெல்லாம். அதுக்கு ஒவ்வொரு நாளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் ஆடி 18 பெருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் மொத்தம் 32 நாள். இந்த 32 நாளில் நடு ஆடி 18ஆம் தேதி அப்படிங்கிறது மிட் ஆஃப் ஆடி. அதனால் அந்த ஆடி 18க்கு மேல் வந்து உங்களுக்கு அது பெருகிட்டே போகும். அதாவது நன்மைகள் எல்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது நீர்நிலைகளுக்கு மனிதன் வந்து சென்று ஒரு நன்றி கடன் செலுத்துவது தான். எப்படி வந்து நம்ம மகர சங்கராந்திக்கு சூரியனை வழிபாடு செய்கிறோமோ, ஆடி 18ஆம் பெருக்குக்கு நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துவது. இதில் வந்து புராணத்தில் வந்து ஒரு கதை உண்டு. காவேரி தாயாருக்கு வந்து ரொம்ப வருத்தமாம். எல்லாருமே கங்கையை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறான் இல்லையா? ஸோ கங்கைக்கு வந்து ஒரு பாவத்தை தீர்க்கணுன்னா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் போகிறோம். ஸோ கங்கை தான் வந்து ரொம்ப பெரியது அப்படிங்கிறது. அப்போ காவேரிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததாம். என்னடா எல்லாருமே வந்து கங்கையை தானே பெருமையாக சொல்கிறா, காவேரிக்கும் பெருமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாயார் என்ன பண்ணுறா, திருச்சேரையில் வந்து அந்த காவேரி ஆத்தங்கரையில் தபஸ் பண்ணி பெருமாளை வந்து நினச்சி தியானம் பண்ணும் பொழுது பெருமாள் வந்து அவளுக்கு காட்சி கொடுத்து, அதாவது துலா மாதத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் கங்கையும் இங்கே காவேரியோடு வந்து இணையிறது. அதனால் துலா மாதத்தில் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு பாபம் தீரும் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து அவளுக்கு வரத்தை கொடுக்குறார் காவேரிக்கு. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் வந்து காவேரி தாயாருக்கு சீர் எடுத்துகிட்டு போய் அம்மா மண்டபத்தில் அன்றைக்கி இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வைபவம். யானை முன்னாடி போகும், பின்னாடி வந்து ரங்கநாதர் சீர் எடுத்துன்னு போவார். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அவர் வந்து அங்கே அம்மா மண்டபத்தில் தான் ரங்கநாதர் இருப்பார் காவேரி தாயாருக்கெல்லாம். ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரங்கநாதர் வந்து ஃபஸ்ட்டு சீரை வந்து அங்கே காவேரி ஆற்றுல வந்து அவங்க விடுவாங்க அந்த பட்டர் எல்லாம். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த காதோலை கருகமணி இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி காவேரி தாயாரை நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஸோ நதிகள் எங்கெங்கெல்லாம் நதிகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆறுகள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லி மும்மாரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தான் பயிர் விளைச்சல் நல்லா இருக்கும், மக்களுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இந்த ஆறுகளும் நதிகளும் அவங்க சீற்றத்தை காண்பித்தாங்கன்னா அந்த இடமே அழிஞ்சு போயிடும். அதனால் என்றைக்குமே நமக்கு வந்து அவங்க எந்த விதத்துலேயும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வணக்கத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இப்போ நமக்கு எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆடி 18ஆம் பெருக்கில் நம்ம வீட்டு போர் இருக்குது பார்த்திங்களா, போருக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக விளக்கேற்றி வச்சு ஒரு 2 புஷ்பத்தை அந்த பூமிக்கு போட்டு இந்த இடம் வற்றாத ஒரு ஜீவநதியாக இருக்கணும், மக்களுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் தண்ணி வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. அப்போ தான் மழையும் நல்லா வந்து நம்ம பூமி வந்து வறண்டு போகாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் வந்து கலந்த சாதம் பண்ணுவாங்க.
சித்ரா அன்னம்னு பேர் கலந்த சாதத்துக்கு. ஸோ எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், அதே மாதிரி கதம்ப சாதம், அப்புறம் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இந்த 5 சாதம் பண்ணி ஆத்தங்கரை ஓரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமா கூடி இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ பழைய காலத்தில் இதெல்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு சோஷியல் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. அப்போ பொண்ணை வந்து பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்துருப்பாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிராமங்கள்லேருந்து ஒரு ஆற்றங்கரைக்கு போய் ஆடி 18ஆம் பெருக்கில் ஆற்றங்கரையில் தீபம் ஏற்றி பெண்கள் எல்லாம் இந்த காதோல கருகமணி இதெல்லாம் கோத்துண்டு தாலியில் எல்லாம் கோத்துண்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக நைட்டு வீட்டுக்கு வர்றது இது வழக்கமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த வழக்கங்கள் எல்லாம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி சித்ரான்னம் பண்ணி வீட்டில் நம்ம காவேரி தாயாரை மனசில் நினச்சிட்டு, அதாவது பொதுவாக வந்து என்னென்னா ஒரு காப்பர் சொம்பு இல்லைன்னா வெள்ளி சொம்பு, இதில் தூய நீர் நம்ம வீட்டில் போரெல்லாம் இருந்துச்சுன்னா போர் போட்டுட்டு அந்த தண்ணி அதுலேருந்து ஒரு டேப் வரும் இல்லையா, அதை நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம சுவாமி சன்னதியில் வச்சுட்டு, அதுதான் நமக்கு எல்லாமே. கங்கா, காவேரி, கோதாவரி, யமுனா, கிருஷ்ணா எல்லாமே அதுதான். ஸோ 2 மல்லிகைப்பூவு, துளசி எல்லாம் போட்டு அதுக்கு சாமி கும்பிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் துளசி செடியோ மற்ற செடியோ இருந்தால் விடுங்க. இது நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுவோம். அதே மாதிரி போர்கிட்ட போயிட்டு 2 புஷ்பத்தை போட்டு, அம்மா பூமியில் என்றைக்கும் வற்றாத தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவோம். இது எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்தது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆடி 18ஆம் பெருக்குக்கு கணத்தடியில் இருந்தால் கணத்தடியில் நீங்கள் பண்ணலாம். இந்த இது நம்ம போர் போட்டிருந்தீங்கன்னா போருக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஆத்தங்கரைக்கு போய் பூஜை பண்ணலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்பொழுது எல்லாரும் ஒன்று கூடி அவங்க வந்து அழகா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே அழகா சொன்னீங்க. ஆமா, பொங்கலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். நம்ம வந்து சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவா விவசாயிகளுக்காக நம்ம பண்றோம். சோ அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு பச்சை பரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உற்சவத்துல இருக்கும். ஸோ பச்சை பரத்தல்னா என்னன்னா, அந்த பச்சையா இருக்கக்கூடிய துவரை, மொச்சை, ஸோ பச்சை காய்கறிகள் எல்லாம் பரத்துவாங்க ஆண்டாளுக்கு. அது ஒரு உற்சவத்தில் இதுதாவே. அப்போ பாருங்களேன், விவசாயத்திற்கும் நம்ம பயிர் விளைச்சல் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், நமக்கு நாட்டு மக்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னு எத்தனை வகையில் அதற்கு வந்து நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி எல்லாம் அதெல்லாம் விட்டு போயிடுச்சு. நம்ம திரும்ப அதெல்லாம் ரிவைவ் பண்ணணும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லிக் கொடுங்க. நன்றி சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் இந்த பூமி நல்லாயிருக்கும். நிச்சயமா மேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தொன்று தொட்டு வந்ததை மறந்துட்டோம், கை விட்டுட்டோம். ஆமா, இப்ப பேரண்ட்ஸும் சொல்லி தரதில்ல, சொல்லி கொடுக்கறதுக்கும் பாட்டி தாத்தாக்களும் இல்ல வீட்டுல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதனால குழந்தைகளுக்கு தெரியல. நம்ம சொல்லி கொடுத்தா நிச்சயமா அவங்க கத்துப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் எடுத்து உங்களை மாதிரியான நபர்கள் கிட்ட கேட்கிறோம். நிறைய அனுபவங்கள் தானே மேம் பேசுவோம். கண்டிப்பா. அதாவது நம்மளுடைய ஆன்மீகம் என்னைக்குமே அறிவியல் சார்ந்தது தான். ஸோ ஆன்மீகம் வந்து ஐயோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். நீங்கள் கோவிலுக்கு போகிறது கடவுள் நம்பிக்கை வரத்துக்காக இல்லை, அதுலேயும் ஒரு அறிவியல் இருந்தது. ஸோ ஆன்மீகம் அறிவியல் சார்ந்தது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒழுக்கம் வரும் கோவிலுக்கு போகனா. இப்போ ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஸோ ஒரு ஆடி 18ஆம் பெருக்கா சரி இதை பண்ணணும், ஆடி பூரமாக இதை பண்ணணும், ஆடி மாத கடைசியாக இதை பண்ணணும். ஸோ நமக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க பெரியவங்க. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே தவிர நம்ம புதுசாக எதையும் உருவாக்கலை. உண்மைதான் மேம். ரொம்ப அழகா தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்க மேம். ஆடிப்பெருக்குன்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்ல தகவல் மேம். நன்றி. தேங்க்யூ.